பல்வேறு தலைவர்களின் வேண்டுகோளை அடுத்து தனது போராட்டத்தை தற்காலிகமாக சசிகாந்த் வாபஸ் பெற்றார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தமிழகத்திற்கு தர வேண்டிய கல்வி நிதியை தராமல் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கி வஞ்சிக்கும் பாஜக அரசை கண்டித்து காலவரையற்ற உண்ணாநிலை அறப்போராட்டத்தை 4வது நாளாக தொடர்ந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சசிகாந்த் சென்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அலைபேசியில் அழைத்து உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு போராட்டத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு மேலும் அவருடைய உடல்நலம் கருதி போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் பல்வேறு தலைவர்களின் வேண்டுகோளை அடுத்து தனது போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றார். வாக்கு சிதறாமல் பிரதமராக மோடியை 3வது முறையாக கொண்டு வருவதற்கு உழைப்போம் என டிடிவி தினகரன் கூறியதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் விநாயகர் ஊர்வலத்தை எவ்வாறு தடுக்கலாம் என்பதே திமுக அரசின் நோக்கமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் டிடிவி தினகரன் 2024 தனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சீட்டே வேண்டாம் என்றும் வாக்கு சிதறாமல் பிரதமராக மோடியை 3வது முறையாக கொண்டு வருவதற்கு உழைப்போம் என டிடிவி தினகரன் கூறியதாக அண்ணாமலை தெரிவித்தார். தொடர்ந்து சசிகாந்த் நடத்தக்கூடிய உண்ணாவிரதத்திற்கு அனுமதி பெறவில்லை என்றும் ராகுல் காந்தியின் யாத்திரையை சிதைப்பதற்காகவே நடத்தப்படும் உண்ணாவிரத போராட்டம் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையே தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் 2026க்குள் ஒருங்கிணைந்த அதிமுக வந்துவிடுமா என்றால் அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சீட்டே வேண்டாம், பிரதமருக்காக வரணும். உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் எல்லாருமே என்ன கேட்பாங்க, நாங்க எங்க நிற்கிறோம், எத்தனை சீட்டு 2024 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம், நாங்க எந்த வாக்கு சிதறாம மோடி ஐயாவை 3வது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம். நாம தான் சொன்னோம், கட்சி நிற்கணும். அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி அதிலும் குறிப்பாக டிடிவி அண்ணன் அவர்கள் அவசியம். காரியாபட்டியில் அதிமுக கூட்டத்திற்குள் போலீசாரை மீறி கார் சென்ற சம்பவம் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் சிறப்புரை ஆற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக காரியாபட்டி பேரூராட்சி சேர்மன் செந்தில் அவருடைய சகோதரர் சவுந்தர் அத்துமீறி கூட்டத்திற்குள் காரை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த காரை தடுத்த காவல்துறையினர் கூட்டத்திற்குள் செல்ல வேண்டாம் என நிறுத்தியதாகவும், ஆனால் அதை கேட்காமல் காரியாபட்டி காவல் நிலைய ஆய்வாளர் விஜயகாண்டிபன் காலில் காரை ஏற்றிவிட்டு அத்துமீறி கூட்டத்திற்குள் காருடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்போது அத்துமீறி கூட்டத்திற்குள் நுழைந்த காரின் கண்ணாடியை அதிமுக தொண்டர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சவுந்தரனின் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அந்த வழியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ்கள், கார்கள் சென்று சர்ச்சையை ஏற்படுத்துவது அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை இலை சின்னம் இப்போதும் ஆட்டத்தில்தான் உள்ளது என அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி தெரிவித்தார். திருநெல்வேலியில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் மாநாடு எழுச்சியாக உள்ளதாகவும் எதிர்காலம் விஜய்க்கு என்பதை கட்சியின் இளைஞர்கள் காண்பிக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அவரது பலம் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் ஆகியோருக்கு மக்கள் தானாக கூடினார்கள் என்றும் எடப்பாடிக்காக கூடும் கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் என்றும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து அண்ணாமலை, எடப்பாடி ஆகியோர் ஒரே மேடையில் ஒன்றாக இருந்தாலும் அவர்களுக்குள் இணக்கம் இல்லாத நிலை இருக்கிறது எனவும் கருத்து தெரிவித்தார். அங்கே காசு கொடுத்துதான் மக்கள் வராங்கன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். அவங்க சொன்னதான் ஃபேக்ட். எல்லா கட்சிக்கும் அதுதான் நிலைமன்றாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ, புரட்சி தலைவி அம்மாவுக்கோ, கேப்டன் விஜயகாந்துக்கோ காசு கொடுத்தா கூட்டம் வந்தோம். மக்களாக வந்த கூட்டம். பழனிசாமியை பார்க்கணும்னா பிரியாணி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தாதான் வரும். சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாதவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்க தலைமுறை காக்க தமிழக மக்கள் உரிமை மீட்கும் பயணம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மேடையில் சிறப்புரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மட்டுமல்லாமல் 10 வயது சிறுவன் வரை மது, கஞ்சா, போதை ஊசி உள்ளிட்ட பல்வேறு போதை பழக்கத்திற்கு அடிமையாக உள்ளார்கள் என்றும், இதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் காரணம் எனவும் தெரிவித்தார். மேலும் விவசாயிகளின் 90 ஆண்டு கனவு திட்டமான நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு 400 கோடி ஒதுக்கீடு செய்ய முடியாதா என்றும், தேர்தல் வந்தால் மட்டும் திமுக அரசுக்கு நந்தன் கால்வாய் பற்றி கருத்து கூறுவார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் பொய் சொல்லும் திமுக 13% வாக்குகளை மட்டுமே நிறைவேற்ற உள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து வரும் தேர்தலில் யார் வரணும் என்பதை விட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் எனவும் தெரிவித்தார். மேலும் சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாதவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எனவும் விமர்சனம் செய்தார். இன்னும் ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ நீங்க மறந்துடணும். நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் 12, 13, 15, 16 வயசு எங்க பார்த்தாலும் கஞ்சா மட்டும் இல்ல, குசிகி போடுறான், மாத்திரை போடுறான், ஸ்டாம்ப் போடுறான், எண்ணெய் போடுறான், மூந்து பார்க்கறான், பவுடர் போடுறான். இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்ல, முன்பு இல்ல. அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும். ஆனா இங்க தமிழ்நாட்டில் அமெரிக்கா விட மோசமாயிடுச்சு. காரணம் ஒரே ஒரு நபர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம், முழு பொறுப்பேற்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.